வணக்கம் கோபுரம் ஜங்ஷன் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருமே நலமாக இருக்கணும், நல்லா வாழணும் அப்படிங்கிறதுனங்க எல்லோருடைய ஆசையாகவுமே இருக்கும். நலமாக வாழறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு டிப்ஸ் அதோட தாங்க நான் இந்த வீடியோ வழியாக உங்களோட நான் இணையிறேன். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்குமே பயனுள்ள ஒரு டிப்ஸாகத்தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சமீபத்தில் துபாயிலிருந்து ஒரு ஃப்ளைட் நெதர்லாந்து கிளம்பி போச்சு. ஆனால் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்காக ஆம்ஸ்டர்டாமிலே அதை இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த விமானிக்கு ஏற்பட்டதான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஷண்ட்டால் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் ஆயிடுச்சு. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, அவருடைய வாய்வு தொல்லை. ஆமாங்க, அவரது மலக்குடலிலிருந்து வெளியான அந்த சகிக்க முடியாத துர்நாற்றத்துடன் கூடிய அந்த வாய்வு தொல்லையால் மற்ற பயணிகளும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த விமானி இறக்கி ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்காக ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரலாறாக இந்த வருடத்தில் நிகழ்வாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்வு தொல்லை அப்படின்னா என்ன, எதனால் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கொஞ்சமாக ஒரு சின்ன ரீகேப்பாக பார்த்துட்டு வரலாம். அஜீரணம் அப்படின்னு சொன்னாலே, அஜீரணம், வாய்வு தொல்லை, புளி ஏப்பம், புளிச்சை ஏப்பம், இப்படி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது தான். இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னாக்க கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நிறையா குடிப்பாங்க. நிறைய சோடா மாதிரியான கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. அது நிறைய பேர் டீ காஃபி குடிக்கும்பொழுதே உறிஞ்சி குடிப்பாங்க. அவங்கள அறியாமலே காற்று அவங்க வாய் வழியாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சுயங்கம் சாப்பிட்றவங்களுக்கும் நிறைய காற்றையும் சேர்த்து அவங்க உணவோடு சாப்பிட்றாங்க. அதாவது வாய் வழியாக காற்று போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காற்றெல்லாம் என்ன ஆகுது? வாய் வழியாக வாயு போகுது, காற்று போகுதுங்கும் போது என்ன ஆகுதுன்னாக்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க, 80% உள்ள காற்று சுவாசம் வழியாகவே வெளியாயிடுதான். பாக்கி 20% தான் மலக்குடல் வழியாக வெளியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 20% எப்படி இருக்கலாம்? இல்லை, இதன் வழியாக இல்லாமல் வேறு என்ன வழியாக இந்த மலக்குடலின் வழியாக இந்த வாய்வு வெளியேற்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. புரதம் சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிடும் பொழுது, அது மொச்சப்பயிறு, பட்டாணி, பருப்பு வகைகள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் புரதம் நிறைந்த உணவு வகைகள். அந்த உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது, அதே மாதிரி கிழங்கு வகைகள், அதாவது ஸ்டார்ச் அதிகமாக இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள், எல்லா கிழங்கையுமே எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடும் பொழுது இது அதிகமாக வாயு உற்பத்தி கொடுக்குது. என்ன வாயு? நைட்ரஜன் வாயு தான் பொதுவாக வெளியில் அந்த மலக்குடல் செரிமானத்தின் பொழுது சில என்சைம்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. அப்போ தான் இந்த வாயு பிரியுது. அந்த சிறுகுடல், மலக்குடல் அப்படியே வெளில வருது. சிறுகுடல் பெருங்குடல்லேருந்து வெளியில் மலக்குடலுக்கு வரும்பொழுது இந்த வெறும் நைட்ரஜன் வாயு மட்டும் வந்தாக்க நிச்சயமாக மற்றவர்கள் முகம் சுளிக்க மாட்டாங்க. ஆனால் அதனுடைய சேரக்கூடிய அமோனியா அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட் போன்ற வாயுக்கள் சேரும் பொழுது தான் மற்றவர்கள் அதை கவனிக்க விதத்தில் துர்நாற்றத்தை தரக்கூடிய ஒரு வாயு தொல்லையாக அது மாறுது. இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டுங்க. யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, நான் சொன்ன உணவு வகைகளை சாப்பிட்டு வர்றவங்களுக்கு மட்டும் இல்லை, உடல் பருமனானவர்களுக்கும் அதிகமாக உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உடற்பயிற்சி வழியாக இதனை சரி செய்ய முடியும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரியாகிடும். குறிப்பிட்ட வகை உணவு வகைகளை நீங்கள் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், எதை சாப்பிட்டோன்னா நமக்கு கேஸ் ட்ரபிள் வருது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதை நம்ம அவாய்ட் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் நம்ம டிப்ஸில் வராது இல்லைங்களா, கூடவே ஏதாவது ஸ்பெஷலாக சேர்த்து சொன்னால் தானேங்க அது டிப்ஸு. கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரியான அஜீரண கோளாறு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திப்பிலி பொடி இருக்குது இல்லைங்களா, அந்த திப்பிலி பொடியை 1/2 டீஸ்பூன் தேனோட கலந்து சாப்பிட்டு வரலாம். அதை சாப்பிட்டு வந்தோன்னாக்க இந்த அஜீரண கோளாறு அப்படிங்கிறது சரியாயிடும். ஓகே, அப்போ புளிச்ச ஏப்பம் அப்படின்னு சிலருக்கு ஏப்பம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு ஒரு டிப்பு கொடுக்கலாம். அப்படின்னாக்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இஞ்சி இருக்குது இல்லைங்களா, இஞ்சியை தோல் சீவி 2 டீஸ்பூன் எடுத்துக்கணுங்க. இஞ்சி தோல் சீவின இஞ்சியை பொடிப்பொடியாக நறுக்கி 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். நல்லா பார்த்துக்கோங்க, இஞ்சி, மிளகு, ஜீரகம் இந்த 3 தாங்க. 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி அதோட 4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை 2 டம்ளராக வடிகட்டி அந்த அளவிற்கு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி
வடிகட்டி அதை வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு நட குடிச்சிக்கிட்டே வந்தோம்னாக்க இந்த புளித்த ஏப்பம் என்பது சரியாயிடும். அஜீரண தொல்லை சொன்னேன், புளித்த ஏப்பம் அடிக்கடி ஏப்பம் வந்துட்டே இருக்கும், அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது வந்து வாய்வு தொல்லை நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வந்து ஒரு துர்நாற்றத்தோட கூடிய அந்த வாய்வு அடிக்கடி பிரிஞ்சு வெளியேறக்கூடியது, மலக்குடல் வழியாக வெளியேறக்கூடிய அந்த வாய்வு தான் வந்து துர்நாற்றத்தை கொடுக்குது. அந்த வாய்வு தொல்லையிலிருந்து வெளியாகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கருவேப்பிலை சூரணம் சொல்கிறாங்க. அது வந்து முன்னோர்கள் சொன்னது தான், ஒரு அற்புதமான ஒரு மருத்துவர் கொடுத்த டிப்பு தான் அது என்ன அப்படிங்கிறத அது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கருவேப்பிலை, காய்ந்த கருவேப்பிலை எடுத்துக்கலாம். சுண்ட வத்தல், சுண்டைக்காயோட வத்தல், சுண்ட வத்தல் இருக்கு இல்லையா, அது, ஓமம், கசகசா, சுக்கு, 5 சாமான் தான். திருப்பி சொல்கிறேன், காய்ந்த கருவேப்பிலை, ஓமம், கசகசா, சுக்கு, சுண்டவத்தல், இந்த 5 சாமான்களை எடுத்துக்கணுங்க. இந்த 5 சாமான்களையும் தனித்தனியாக நெய் விட்டு வாணலியில் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஆறட்டும். 5 சாமான்களையும் தனித்தனியாக நெய் விட்டு வறுத்து ஆற வச்சு அதெல்லாம் பொடி பண்ணிவிட்டு காலையும் மாலையும் உணவிற்கு 1/2 மணி நேரத்திற்கு முன்னாடி வெந்நீரில் 1/2 டீஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வாய்வு தொல்லை, அதாவது இந்த துர்நாற்றத்தை தரக்கூடிய வாய்வு தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வந்தோன்னா இந்த வாய்வு தொல்லை பிரச்சனை இருக்காது. அதாவது நம்ம சாப்பிட்டு ஆகணுமே, மணி ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சே அப்படின்னு சாப்பிடக்கூடாது. பசிக்கும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த குடலுக்கு என்ன தேவையோ பசிக்கும் போது மட்டும் சாப்பிட்டா போரும், தேவையில்லாமல் சாப்பிடக்கூடாது. உணவு செரிமானம் ஆகலை அப்படின்னாக்க சாப்பிடாம இருக்கிறது பரம வந்து ஔஷதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சில செரிமானத்திற்கு உண்டான பொருட்களை நம்ம வயிற்றுக்கு எது தேவையோ, நம்ம எது சாப்பிட்டா நல்லா இருக்க முடியுமோ அப்படிப்பட்ட உணவு வகைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். இந்த எமர்ஜென்சி லேண்டிங் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். நிச்சயம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான அற்புதமான டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.